யோசிச்சு பாருங்க, எங்கேயோ மதுரையில ஒரு 24 வயசு பையன் தன்னோட போனை வெறிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவனோட அக்கவுண்ட்ல 0. அவங்க அம்மா நகையை வித்து கொடுத்த பணம் வெறும் 11 நாள்ல காணாம போயிடுச்சு. இது ஒருத்தரோட சுகக்கதை மட்டும் இல்ல, இது ஒரு அமைதியான பெருந்தொற்று நம்ம இளைஞர்களை குறிவச்சு தாக்குது. சரி வாங்க, இத பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். இந்த நம்பரை நல்லா பாத்துக்கோங்க. 93%. இது நான் சொல்ற கணக்கு இல்ல, செபியோட அதிகாரப்பூர்வ டேட்டா. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல, அதாவது எஃப்என்ஓல ட்ரேட் பண்ற 100 பேர்ல 93 பேர் பணத்தை இழக்கறாங்க. இது நேத்தின்னைக்கு நடக்கிறதில்ல, போன 4 வருஷமா இதே கதை தான். அடுத்து இந்த நம்பரை பாருங்க, 1,80,000 கோடி ரூபாய். அப்பாப்பா, யோசிக்கவே முடியல. இது வெறும் 3 வருஷத்துல நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இழந்த மொத்த பணம். இது ஏதோ பெரிய கம்பெனிகளோட நஷ்டம் இல்ல, நம்மள மாதிரி சாதாரண மக்கள் அவங்களோட சேமிப்பு, பசங்களோட படிப்புக்கு வச்சிருந்த பணம், அவசரத்துக்காகும்னு வச்சிருந்த காசு எல்லாம் காலி. ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப பயமுறுத்துற ஒரு விஷயம் இருக்கு. எஃப்என்ஓ ட்ரேடிங் பண்றவங்கள்ல 30 வயசுக்கு கீழே இருக்கிற நம்ம பசங்களோட எண்ணிக்கை ஒரே வருஷத்துல 31% இருந்து 43% ஏறியிருக்கு. யோசிச்சு பாருங்க, இவங்கள்லயும் அந்த 93% பேர் பணத்தை இழக்கறாங்க. சோ இது வெறும் ட்ரேடிங் பிரச்சனை இல்ல, இது நம்ம இளைஞர்களோட ஒரு பெரிய நெருக்கடி. சரி, ஒரு கேள்வி வருதில்ல, இந்த பிரச்சனை ஏன் மும்பை, சென்னை மாதிரி பெரிய சிட்டிகளை விட மதுரை, திருச்சி, திருநெல்வேலி மாதிரி ஊர்கள்ல அதிகமா இருக்கு? இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான சமூக காரணம் இருக்கு. வாங்க பார்க்கலாம். இங்க தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு பாருங்க. நூத்துக்கணக்கான இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, லட்சக்கணக்குல பசங்க படிச்சு முடிச்சு வெளியே வராங்க. ஆனா வேலை, தேசிய அளவுல 83% இன்ஜினியரிங் பட்டதாரிங்க வேலை இல்லாம இருக்காங்க. சரி, ஏதோ ஒரு வேலை கிடைச்சாலும் சம்பளம் எவ்வளோ? மாசம் 12,000 ரூபாய். இந்த நேரத்துல தான் ஒருத்தன் வந்து ஒரே வாரத்துல 50,000 சம்பாதிக்கலான்னு சொன்னா அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயமா தெரியும். அதனாலதான் எஃப்என்ஓ அவங்கள சுண்டி இழுக்குது. இந்த மனநிலைக்கு ஒரு பேர் இருக்கு, ஃபைனான்ஷியல் நிஹிலிசம், அதாவது நிதி சூனியம். சிம்பிளா சொல்லணும்னா, நேர்மையா உழைச்சு கஷ்டப்பட்டு சேமிச்சு வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுன்னு ஒரு ஆழமான விரக்தி வந்துடுது. இந்த சிஸ்டமே நமக்கு எதிராதான் இருக்கு, அப்புறம் எதுக்கு நாம அதோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போதான் பெரிய ரிஸ்க் எடுக்க அவங்க தயாராறாங்க. இந்த ஒரு வரி அவங்களோட மனநிலைய அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. நிச்சயமா ஏழையாவே இருக்கிறதுக்கு பதிலா இருக்கிற எல்லாத்தையும் பணயம் வச்சு பணக்காரனாக ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா அதை எடுத்துக்கலாம். பாருங்க, இது பேராசை இல்ல, இது அவங்களோட விரக்தியின் உச்சம். ஓகே, இப்போ இந்த விரக்தியை எப்படி ஒரு சிலர் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இது ஒரு பெரிய வலை. நம்ம பசங்களை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதுக்குள்ள இழுத்து அவங்களோட பணத்தை எல்லாம் சுரண்டுறாங்கன்னு பாப்போம். இந்த பாதை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். முதல்ல யூடியூப்லயோ டெலிகிராம்லயோ ஒரு விளம்பரம் கண்ல படும். ஒருத்தர் 3 மணி நேரத்துல 47,000 ரூபாய் லாபம்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை போடுவாரு. அதை பார்த்து ஒரு ஃப்ரீ டெலிகிராம் குரூப்ல சேருவீங்க. அவங்க ஒரு டிப் கொடுப்பாங்க, அதுல சின்னதா ஒரு லாபம் வரும். அவ்வளவுதான், உங்களுக்கு நம்பிக்கை வந்துரும். அடுத்த ஸ்டெப், பிரீமியம் குரூப்ல சேர 7,000 கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இங்கதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது. ஏன் நாம இந்த வலையில ஈஸியா சிக்கிறோம் தெரியுமா? ஏன்னா இது நம்ம மூளையோட சில பலவீனங்களை டார்கெட் பண்ணுது. விஷயம் சர்வைவர்ஷிப் பயாஸ், அதாவது ஜெயிச்ச ஒருத்தரோட ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும்தான் நமக்கு காட்டுவாங்க. தோத்து போன 99 பேரை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. 2வது, இல்யூஷன் ஆஃப் கண்ட்ரோல். 2-3 தடவை ஜெயிச்சதும் ஆஹா மார்க்கெட் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குன்னு ஒரு தப்பான நம்பிக்கை வந்துரும். 3வது, லாஸ் அவர்ஷன். நஷ்டம் வந்தா அதை ஏத்துக்கவே முடியாது. அதனால இழந்த பணத்தை எடுக்கணும்னு இன்னும் அதிகமா பணத்தை போடுவோம். இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி. சரி, இப்போ நம்ம முன்னாடி 2 வழிதான் இருக்கு. ஒன்னு சூதாட்ட பாதை, இன்னொன்னு வளர்ச்சி பாதை. இந்த 2க்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா நம்மளோட நிதி எதிர்காலத்தையே மாத்தி அமைக்கலாம். இங்க பாருங்க, இந்த 2 பாதைக்கு உள்ள வித்தியாசத்தை. எஃப்என்ஓல 93% பேர் காசை இழக்கறாங்க. ஆனா ஒரு சிம்பிள் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டோட சராசரி வருமானம் வருஷத்துக்கு சுமார் 12%. எஃப்என்ஓக்கு நீங்க தினமும் தலைய உடைச்சுக்கணும், ஆனா இண்டெக்ஸ் ஃபண்ட் அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும். ஒன்னு உங்களை அடிமையாக்குற ஒரு சூதாட்டம், இன்னொன்னு கொஞ்சம் போர் அடிக்கலாம் ஆனா உறுதியான வளர்ச்சி கொடுக்கும். இப்போ நீங்களே சொல்லுங்க, எது உங்க பணத்தை வளர்க்கும்? சரி, அந்த போர் அடிக்கிற ஆனா உறுதியான பாதையில எப்படி போறது? வாங்க, நீண்ட காலத்துல செல்வத்தை உருவாக்குறதுக்கு ஒரு சிம்பிளான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ளூ பிரிண்ட்டை பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, இந்த எஃப்என்ஓ ட்ரேடிங்கை உடனே நிறுத்துங்க. போனது போகட்டும், உங்களை நீங்களே மன்னிச்சுக்கோங்க.
ஸ்டெப் 2, AMFIல ரெஜிஸ்டர் பண்ணுன ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஃப்ரீ அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. ஸ்டெப் 3, மாசம் 500 ரூபாய் இருந்தா கூட போதும், ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல SIP ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டெப் 4, இதுதான் ரொம்ப முக்கியம். பொறுமையா இருங்க. தினமும் மார்க்கெட்ட பார்த்து டென்ஷன் ஆகாதீங்க. நேரமும் இந்திய பொருளாதாரமும் உங்களுக்காக வேலை செய்யும். சரி, இந்த போர் அடிக்கிற பாதையோட முடிவுல என்ன கிடைக்கும் தெரியுமா? யோசிச்சு பாருங்க. மாசம் வெறும் 3000 ரூபாயை நீங்க ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடுறீங்க. சராசரியா வருஷத்துக்கு 12% ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு வச்சுக்கிட்டா கூட 25 வருஷம் கழிச்சு உங்க கையில சுமார் 1,05,00,000 ரூபாய் இருக்கும். இது மேஜிக் இல்ல. இதுக்கு பேர் தான் கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதுதான் உண்மையான நிதி சுதந்திரம். இப்போ 2 பாதையுமே உங்க கண்ணு முன்னாடி இருக்கு. உடனடி லாபம்னு சொல்லி எல்லாத்தையும் இழக்க போற சூதாட்ட பாதையா, இல்ல பொறுமையா ஆனா உறுதியா உங்க செல்வத்தை வளர்க்க போற வளர்ச்சி பாதையா? உங்க எதிர்காலத்துக்கு நீங்க எந்த வழியை தேர்ந்தெடுக்க போறீங்க? முடிவு உங்க கையில தான் இருக்கு. யோசிச்சு முடிவிடுங்க.